1978 பிப்ரவரி 24 டைம் பார்த்தோம்னா 5:30 மணி. அந்த டைமில் இந்த அமெரிக்காவில் உள்ள இந்த கலிபோர்னியா இந்த ஸ்டேட்டில் ப்ளம்மஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜோசப்ங்கிறவர் ஒரு தனி காரில் ஒன்று போயிட்டுருக்கிறாருங்க. போயிட்டு இருந்தவர் எதுக்காக இவர் இந்த தனி காரில் போயிட்டுருக்கிறாரு அப்படின்னா, அடுத்த வாரத்தில் இவர் வந்து அவுட்டிங் போகிறதுக்காக, ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறதுக்காக இந்த இடத்த நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்காக போகிறாரு. போனவர் இங்கே கடுமையான அந்த பனிமூட்டம், இந்த ஃபாரஸ்ட்டில் நிலவர அந்த சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து சந்திக்க நேரிடுது. போயிட்டு இருந்த திடீர்னு ஒரு ரோட்டோரத்தில் ஒரு பலகை வச்சிருக்கிறாங்க, பேர் பலகை. அதாவது இந்த இதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது, போனோம்னா இந்த ஸ்னோலாம் இருக்கிறதுனால அதிகம் போக முடியாது, அதனால் ரிட்டர்ன் திரும்பி போயிடுங்க, இது வந்து பிளாக் பண்ண இடம் அப்படிங்கிற பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவரும் திரும்பி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தாங்க ஒரு அதிர்ச்சி நடக்குது. அந்த காரு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தில் அங்கேயே நின்றுதுங்க. அப்படியாப்பட்ட ஒரு லோன்லியான ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு கருகும்னு இருட்டில் ஒரு தனியாக மாட்டிக்கிற அவரோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. உடனே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகி வெளியே வந்து இந்த காரை என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஆளே இல்லாத காரை தள்ளி பார்த்துருக்கிறாரு. என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி. சரி இங்கே எப்படியோ ஒன்று தள்ளி பார்த்துருவோன்னு சொல்லி தள்ளி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா அவருக்கு லேசான ஒரு நெஞ்சு வலி ஆரம்பிக்குதுங்க. நெஞ்சு வலி ஆரம்பிச்சு லேசாக டைம் ஆகுது. டைம் ஆக நெஞ்சு வலி அதிகமாக ஆகுது. உடனே வந்து இந்த வலியை போட்டுக்கிட்டு இப்படியே நம்ம காருக்குள்ளே உட்காந்துணுன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அப்படியே உள்ளே போய் உட்காந்துடுறாரு. அவருக்கு ரோட்டையே பார்த்துருக்குறாருங்க. யாராவது வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரோட்டை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் யாரும் அந்த மாதிரி தெரியல. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அனாமலியான ஒரு விஷயம் நடக்கவால நம்மளை காப்பாற்ற ஆள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹெல்ப் ஹெல்ப் அழுவோ இங்கே என்னை பாருங்கள், நான் இங்கே காட்டுக்குள்ளே நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன், என்னை வந்து காப்பாற்றுங்க, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாருங்க. கத்த ஆரம்பித்த அந்த செகண்ட்லேயே அந்த காரில் அந்த ஹெட்லைட்டு ஆஃப் ஆக தொடங்குதுங்க. இதை பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சி இவருக்கு. இவ்வளோ நேரம் வந்து அங்கே நின்று இருந்த மாதிரி இருந்துச்சு, அது இல்லாமல் அவங்க ஒரு கும்பலாக இருந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, எதுவுமே காணுமே, அப்படி ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயமும் வர தொடங்கியது. அதுக்கப்புறம் காரில் போய் ஏறி உக்காந்துட்டாரு. இது என்ன நடக்குதுன்னு தெரியலையே, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவரே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்தை சந்திக்கிறாரு. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு வெளிச்சம் வந்து ஒரு பார்க்குறாரு. ஒரு 5 பேர் வந்து ஒரு டார்ச் லைட் வச்சு அடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு விசுவலை பார்க்குறாரு. பார்த்தவங்க அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு, ஹலோ ஹலோ நான் இங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறாரு. இவர் கத்தனை அடுத்த செகண்டு அந்த வெளிச்சமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இன்னும் அவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. உடனே இந்த காரை இதுக்கு மேலே நம்ம உட்கார வேணாம், நின்று கிளம்பிடலாம் காரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹோட்டலுக்கு நடந்தே போயிட்டுருக்கிறாரு. போனவர் அந்த ஹோட்டல் வாசப்படியில் பார்த்தோம்னா ஒரு கார் நிற்குது. ஒரு 1962ன்னு சொல்லிட்டு மிஸ்டிலோன்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரை பார்த்தோம்னா இந்த கார் தான் வந்து பார்த்த மாதிரி இருக்குது. ஒருவேளை அங்கே வந்தவங்க தான் இவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. போனவர் அடுத்த நாள் காலையில் தான் அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. போனவர் அந்த காருக்கு பெட்ரோல்லாம் வாங்கிட்டு அங்கே காரை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அதே வருஷம் 1978 பிப்ரவரி 24 இந்த பேஸ்கெட் பால்லாம் விளையாடுற ஒரு குரூப், ஒரு கேங்கு இந்த அமெரிக்காவில் உள்ள அந்த கலிபோர்னியாவில் ஒரு கேங் இருக்குது. கலிபோர்னியா சிட்டியில் இருக்கிற அந்த யூபா கண்ட்ரிலேருந்து இருக்கிறவங்க தான் இந்த பேஸ்கெட் பால் குரூப். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 29 வயதான ஜாக், 24 வயதான பில் ஸ்டேரிங், அப்புறம் 30 வயதான ஜாக்கி, இவங்கெல்லாம் வந்து ஒரு 5 பேர் சேர்ந்த அந்த குழு வந்து இந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங்காக வந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆயும் இவங்க வந்து வீட்டுக்கு திரும்பாதனால அந்த வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போலீஸ்லாம் வந்து இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ளே சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்குள்ளே, அதாவது அங்கே ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் ரூம் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெய்லர் ரூமில் போய் இருப்பாங்களா அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது போய் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கிறதா பார்க்குறாங்க. அதை போனோன்னா அந்த பெட்ஷீட் ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 8 பெட்ஷீட் வரிசையாக வருது. வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அழுகிய நிலையில் ஒரு ஆண் பணம் இருக்கிறத பார்க்குறாங்க போலீஸார். அதுக்கப்புறம் இதோட விசாரணை வந்து பயங்கரமாக விசாரிக்கப்படுது. விசாரிக்கிற காலத்தில் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இன்னும் மீதி 4 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த குளிர்னால இந்த 3 பேர் உடல் அங்கே கிடச்சிருக்கு.
அவங்க 3 உடலும் வந்து எலும்பு கூடா கிடைச்சிருக்கு. அதாவது இந்த குளிர்னால தாங்க முடியாம அந்த ஜர்க்கின்னா இல்லாதனால இருக்கனால இங்க வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அந்த 4 இந்த எலும்பு கூடுலாம் எடுத்து இந்த சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணி பார்க்கும்போது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படியாப்பட்ட இந்த ஒரு விஷயம் ஒரு மர்மமாவே இன்னமும் இந்த இந்த அந்த எப்படி இவங்க இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு முடிவு பண்ண முடியாத ஒரு மர்மமாவே இன்னமும் இருக்கு. இதுல பயணம் செஞ்சு அந்த ஜோசப் என்ன ஆனாரு? அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து இறங்குன அந்த குரூப்ல லேடிலாம் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன ஆனாங்க? இவங்க ட்ரெக்கிங் போன அந்த 5 பேத்துல 4 பேர் இறந்துட்டாங்க. மீதி ஒருத்தர் என்ன ஆனாரு? இப்படிங்கிற ஒரு மர்மமான விஷயம் இன்னமும் வந்து விடை தெரியாத ஒரு மர்மமாவே இருக்குங்க.